ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சித்ரா கமெண்ட்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து சமையல் செய்ய போகிறதுல ஒரு தலைக்கு வந்து நம்ம ஒரு எண்ணெய் காய்ச்சலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் செக்குன்னு ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து ஜடாமாசி கொஞ்சம் போட்டுக்கலாம். வெட்டி வேறு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து முதியோர் கூந்தல் போட்டிருக்கேன். அடுத்து ஆவாரம்பூ போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி லீஃப் போட்டிருக்கோம், ட்ரை ரோஸ்மெரி லீஃபு. அடுத்து வந்து ட்ரை நெல்லிக்காய் போட்டிருக்கோம், ஆம்லா போட்டிருக்கோம். அடுத்து கார்போக அரிசி இல்லைனாக்கா வந்து சம்பங்கி விதை சொல்லுவாங்க, அது போட்டிருக்கோம். நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெய். அடுத்து வந்து நம்ம வந்து செம்பருத்தி, காஞ்ச செம்பருத்தி, காஞ்ச பன்னீர் ரோஸு, அடுத்து வேப்பலை, மருதாணி இலை, செம்பருத்தி இலை, இது வந்து கீழா நெல்லி இலை. நான் கொஞ்சமாக காய்ச்சதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது கூட வந்து நம்ம வந்து கத்தாழையை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நல்லா 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். வேம்பாலம் பட்டை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம், எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கனாக்கவே நம்ம வந்து ஜடாமாசிலாம் போடவே வந்து நமக்கு வந்து கலர் மாதிரி இருக்கும். இது கூடயே வந்து நைட்டே வசம்பு ஊற வச்சுட்டு அதை நீங்கள் அதில் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுங்க. வசம்பு போட்டிங்கனாக்கா பெயின் பொடுகு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெயும் விட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் விட்டுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் விடுறேன். விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ மட்டும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்தோம்னாக்கா நம்ம ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கனாக்கா அழகாக இதை வந்து ஒரு மல்லு துணியில் வச்சு வடிகட்டி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த இப்போ நம்ம வடிகட்டுறதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னாக்கா ஹேருக்கு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தூக்கி எடுத்து தலையில் போட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம வந்து வடிகட்டியாச்சு, வேறு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட வந்து கொஞ்சம் போல் வெந்தயத்தை போட்டு நம்ம எந்த ஹேர் ஆயிலில் எந்த கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோமோ அதில் வந்து வெந்தயத்தை மட்டும் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா கமெண்ட்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.